வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு கோயில். எல்லாரும் லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போகணும். இது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இருக்க ஒரு சிவன் கோவில். இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்த வேதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. சைடில் ஒரு கடை இருந்துச்சு. நேராக வந்து உள்ளே அப்படியே வர்றப்ப பார்த்திங்கன்னா இது ராஜகோபுரம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேராக கொடிமரம் தெரியுது பார்த்திங்களா. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா. இதுதான் வந்து உத்தால மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உலகத்தில் இந்த கோயிலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த உத்தால மரம்ங்கிறத அந்த அப்படியே நாளடைவில் வந்து மருவி குத்தாலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மரம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதாவது சாமி வந்து இங்கே வர்றப்ப வந்து விமானத்தில் புஷ்ப விமானத்தில் வந்து வர்றப்ப இறங்கினோன்னு நிழல் தர்றதுக்காண்டி இந்த மரமும் வந்து சொர்க்கத்திலேருந்து அப்படியே வந்ததாக வந்து ஐதீகம் சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போனோன்னே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அம்பாளோட சன்னதி. அம்பாளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு அரும்பண்ணவன முலையம்மை. இதுதான் அம்பாளோட பேர். இங்கே அம்பாளுக்கு வந்து தனி சன்னதி இது. இதில் வந்து சுற்றி அப்படியே வந்து பிரகாரமும் வந்து இருக்குது. வெளியில் வந்து 2 சுதை சிற்பங்கள் வந்து இருக்குது மேலெலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து புதுசாக இருந்தது. அப்படி இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து உள்பிரகாரம் கல்மண்டபம். இது அம்பாளுக்கு உள்ள உள்பிரகாரம். இது அப்படின்னு வந்து காமிக்கிற மாதிரி கொஞ்சம் வெளில வர்றப்போ வந்து இருட்டாக இருந்தது. இந்த கோயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை வந்து பாருங்கள். நான் வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். இந்த உலகத்துலேயே வந்து ஒரு இடத்துல தான் அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து குத்தாலம் அப்படிங்கிறப்ப சரி நியரஸ்ட்டாக இருக்க நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து கிளம்பிட்டு போனேன். ஒரு 10 days இருக்கும். இப்போ அம்மன் சன்னதிலேருந்து வெளில வந்தாச்சு. இதுதான் வந்து சிவன் சன்னதி. இவர் தான் உக்த வேதீஸ்வரர். இந்த உக்த வேதீஸ்வரர் சன்னதி. சிவன் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ஐயர் வந்து இதை பற்றி எங்களுக்கு எல்லாம் சொன்னார். ஸ்தல வரலாறு எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட வாய்ஸ் ரொம்ப வந்து கிளியராக இல்லை. அதனால் அதை போட முடியல. இப்போ வந்து ரைட்லேருந்து நம்ம பிரகாரம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கஜலக்ஷ்மி ரொம்ப அருமையாக இருந்தது. மஞ்சள் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து வந்து நடராஜ சன்னதி வந்து சபாநாதர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இங்கே ஒரு சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைடில் திரும்பின உடனே வந்து ஒரு பிள்ளையார் என்ன அப்படின்னா மலையார்த்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருந்தது. அப்புறம் இந்த பிரகாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேவாரங்கள்லாம் வந்து திருஞான சம்பந்த தேவார பதிகங்கள் வந்து 2ஆம் திருமுறை அதையெல்லாம் வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க. நம்ம படிக்கிறவங்க வந்து அப்படியே படிக்கலாம். அந்த அளவுக்கு வெயில் கீழே நடக்கலாம். இது வந்து மேலே கொஞ்சம் 1 அடி 4 அடி வந்து ஹைட்டில் இருந்தது. இது இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் வந்து எல்லாம் அப்படின்னா சுதை சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க. அவனுடைய வந்து அந்த பூதகணங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த காளை மாடு அதெல்லாம் நல்லா இருந்து. இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நவகிரகம் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள் நவகிரகங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பைரவர் சன்னதி இருந்தது. பொங்கு சனீஸ்வரர் அதாவது மங்கள சனீஸ்வரர் சன்னதி. அடுத்து வந்து பைரவர். அப்புறம் வந்து சிவன். அதுக்கு ஆப்போசிட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை அந்த சன்னதி வந்து இருக்குது. இதுதான் அது. இது வந்து சூரிய பகவான். இதுக்கு அடுத்தது இந்த ப்ளூ கலர் பில்டிங்கில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க விளக்கு போடுறாங்க பாருங்கள். அதுதான் வந்து சுப்பிரமணியர் சன்னதி. இதுதான் சுப்பிரமணியர் சன்னதி. அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த சுதை சிற்பங்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் சந்திரன். இதில் அப்படியே வந்து இந்த கோவிலுக்குள்ள அந்த கிணறு வந்து இருக்குது. தீர்த்தம் உள்ள கிணறு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரும்போது ஒரு
இன்னொரு அம்பாள் சன்னதி வந்து இருந்தது. அப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதி. அதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்து சிற்பங்கள். இது வந்து பரிமள சுகந்த நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அம்பாள் சன்னதி இருந்தது. குட்டியாக அந்த அம்பாள் வந்து அழகாக இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி இது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு நாகம் வந்து இருக்க மாதிரியும் அது ஏதோ கதை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு முனிவர் வந்து ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு நாகம் இருக்குது பாருங்கள். ஒரு இடையன் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னு தெரியல. ஸ்டோரி வந்து ஏதாவது இருக்கும். அதனால தான் வந்து அதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு நாகம் வந்து இருக்குது. ஒரு முனிவர் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாயன்மார்கள் சன்னதி வந்து வரிசையாக வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. நாயன்மார்கள் வரிசையாக. இந்த நாயன்மார்கள் முடிகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் இருக்கார். விநாயகர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வலஞ்சுழி விநாயகர். இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இடஞ்சுழி தான் இருக்கும். வலஞ்சுழி விநாயகர் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். சில பேர் இதில் வந்து வலஞ்சுழி இருந்தது. அது அழகாக வந்து சந்தனம் வச்சு அது வந்து கரெக்டாக வளம் சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. வரிசையாக வந்து சந்தனம்லாம் வச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் இது இருந்தது. அதாவது உற்சவருக்கு உள்ளது ஒன்று. அது நான் வந்து எடுக்க முடியல. இதெல்லாம் நாயன்மார்கள். நாயன்மார்கள் வந்து எல்லாம் நாயன்மார்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு விநாயகர் சன்னதி. இது திரும்ப என்ட்ரன்ஸ் வந்து பாருங்கள். வழஞ்சொலி விநாயகர் அழகாக வந்து சந்தனம் வச்சு பொட்டு வச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு பக்கத்தில் தான் நான் சொன்ன அந்த இது. அப்புறம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த உத்தால மரம். இதில் வந்து பாருங்கள் சாமிகளோட திருவடிகள் இது ரெண்டும் இங்கே இறக்கிட்டு அந்த வெளியிலே இங்கே விட்டுட்டு போனாலும் அந்த திருவடிகள் இந்த மரம் வந்து நிழல் கொடுக்கறதுக்காக வந்ததா. உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. இந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் அந்த மரம் இருக்குது. இதில் வந்து பூ பூக்குது. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான், 2 வருஷத்தில் 2 முறை தான் பூக்குமா. இந்த பூவை வந்து சாப்பிட்டா சர்வ நோய்களும் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த குத்தாலம் இதுதான் அந்த பூ பாருங்கள். ஒரு 5 இதழ் வந்து பிரியிற மாதிரி உங்களுக்கு இதுதான் அந்த பூ. நாங்கள் போனப்போ வந்து கரெக்டாக பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருவிழாவும் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் வந்து ஒரு 20 டேஸ் இருக்கும். நான் போயிட்டு அது உங்களுக்கு உடனே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சா முடியல. கண்டிப்பாக போய் பாருங்கள்.